இப்போ முதல்ல மனிதர்கள் வாழ்வதற்கு தேவையான நீர்நிலை தனியாக ஆற்று கரை நாகரிகம், ஏரிக்கரை நாகரிகம், அப்புறம் குளத்துக்கரை நாகரிகம் இதெல்லாம் இருக்குது. இப்போ தமிழ்நாடு வந்து இன்றைக்கி இருக்க தமிழ்நாடு வச்சுக்கிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. 1956 தான் இந்த இன்றைக்கி இருக்க தமிழ்நாடுன்ற ஒரு லேண்ட்ஸ்கேப் உருவாக்குனாங்க. மெட்ராஸ் பிரசிடென்சின்ற இடத்துலேருந்து மெட்ராஸ் ஸ்டேட்னு உருவாகி 1963 தமிழ்நாடுன்னு பேர் வைக்கிறாங்க. ஆனால் இதில் இன்றைக்கி இருக்க தமிழ்நாடு வந்து ஆரம்பிக்கிறது வந்து பழவேற்காடில் இருக்க ஏரியிலேருந்து ஆரம்பிக்கிறது, கன்னியாகுமரி வரைக்கும் இருக்குது. 1956 திருநெல்வேலி வரைக்கும் தான் அந்த மெட்ராஸ் பிரசிடென்சி இருந்தது. இதில் இந்த 17 ஆற்றங்கரை நாகரிகம் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் 17 ஆற்றங்கரை. அது ஒரு ஆற்றங்கரை நாகரிகம் வந்து கடலுக்கு சேராது, ஆழியார் பகுதி பேசின்னு சொல்லுவோம். இப்போ இதில் வந்து மிக பழமையான மக்கள் வந்ததுக்கான தரவுகள் இருக்குது. இப்போ கீழடி மட்டும் கிடையாது. இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா ஆதிச்சநல்லூர் நாகரிகத்தை பற்றி நம்ம பேசுகிறோமா? இங்கே அச்சரப்பாக்கம் பக்கத்தில் பெரும்பெயர் நாகரிகம் அதை பற்றி பேசுறதில்லை. அரிக்கமேடு நாகரிகம் நம்ம பேசுகிறோமா? பொருந்தல் நாகரிகம் பேசுகிறோமா? கொடுமல் நாகரிகம் பேசுகிறோமா? இறைவிமங்கல் நாகரிகம் பேசுகிறோமா? சரி, ஆறுகளை எடுத்துக்கோங்க. ஆரணியாறு, நீங்கள் சொல்லக்கூடிய இடம் ஆரணியாறு. அதுக்கடுத்து கொற்றலையாறு, அதுக்கப்புறம் கூவம், அடையார், பாலாறு, பெண்ணையாறு கேள்விப்பட்டிருப்பீங்க, வெள்ளாறு, வைகையாறு, தாமிரபரணி, கன்னியாகுமரி, கோதையாறு, இவ்வளோ ஆற்றங்கள்லேயும் மக்கள் வாழ்ந்திருக்காங்க. அப்போ இந்த வருஷ நாட்டில் உருவாகிற அந்த வைகையாறு இதுக்கு நம்ம கச்சதீவு பக்கத்தில் தேவேந்திர நல்லூர்னு இடத்துல போய் கலக்குது. இதில் மட்டுமே 270 இடங்கள் இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் ஒரு இடத்துல கொஞ்சோண்டு தான் பண்ணாங்க. அந்த கொஞ்சோண்டுக்கே நீங்கள் விலைக்கு ஒரு மாதிரி திகைச்சு போய் நிற்கிறீங்க. ஆனால் முழுமையாக பண்ணுறப்ப உலக நாகரிகம் முழுக்கும் தாக்கம் உள்ள ஒரு தமிழ் நாகரிகத்தை நம்மளால் முறையாக கண்டுபிடிக்க முடியும்.